கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த நடு இரவு ஜெபத்திலே நாம் இப்பொழுது நம்முடைய கர்த்தரை நோக்கி பார்க்க இருக்கிறோம். நாம் இப்பொழுதே முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில், ஒருவேளை நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை சிலருக்கு இது நடு இரவாக இல்லாமல் மாலை வேளையோ அல்லது காலை வேளையாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஜெபத்தை செய்ய முடியும். நீங்கள் முதலாவது இந்த ஜெப வேளையிலே நாம் பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய பிதாவினால் நமக்கு அனுப்பப்பட்ட அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜெப வேளைகளிலே நாம் இன்னபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறதுனாலே அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதலும் விண்ணப்பமும் செய்கிறார், உதவி செய்கிறார். ஐயா, நம்முடைய பலகீனங்களில் அவர் நமக்கு உதவி செய்கிற கர்த்தர் என்று வாசிக்கிறோமே, அந்த நல்ல பரிசுத்த ஆவியானவரை, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவரை நாம் இப்பொழுது துணைக்கு அழைத்து நம்முடைய ஜெபத்தை தொடங்குவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அன்பிற்குரிய தேவ பிள்ளைகளே, யார் யார் முழங்கால் படியிட முடியுமோ முழங்கால் படியிடலாம். நடந்து கொண்டே ஜெபிக்கிறவர்கள் நடந்து கொண்டே ஜெபிக்கலாம். இன்னும் அருமையானவர்கள் ஒரு சேர்ல இருந்து கொண்டு ஜெபிக்கிறவர் கூட நாற்காலியில் இருந்து கொண்டு ஜெபிக்கலாம், தவறில்லை. ஆனால் உங்கள் முழு இருதயத்தோடு, ஒருவேளை உங்களுக்கு முடியுமானால் தனி அறையிலே வந்து உங்களுடைய கதவை தாழ்பாலிட்டு கொண்டு உள்ளே இருந்து ஜெபியுங்கள். இன்னும் சிலர் அப்படி வாய்ப்பு வசதிகள் இல்லாதவர்கள், ஒருவேளை நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே தனிமையாய் இருந்து கர்த்தரை நோக்கி பார்ப்பது மிகவும் நல்லது. இப்பொழுதும் ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களுக்கு நிச்சயமாக பதில் கொடுக்கிற, உங்கள் அருகாமையில் இருக்கிற, இன்னும் அதிகமாக சொல்ல போனால் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் பெயர் இம்மானுவேல், கர்த்தர் நம்மோடு என்று சொல்லுகிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர். பாருங்கள், பவுலடியார் இப்படியாக சொல்லுகிறார், நான் பவுல் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற கர்த்தர், உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு இந்த ஜெப வேளையிலே முழுமையாக உதவி செய்வார். நீங்கள் தேவனோடு இப்பொழுது இடைபட முடியும். பாருங்கள், எரேமியா 29ஆம் அதிகாரம் 12-13 வாசித்து பார்த்தோமானால் கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அருமையான தேவ பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்திலே ஜனங்கள் மிகுதியாக பாடுபட்டார்கள். ஐயா, அவருடைய கீழ்ப்படியாமைகள், அவருடைய முரட்டாட்டங்கள், பாவங்களின் நிமித்தம் பாருங்கள், அந்த தேவ ஜனங்களை பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி கொண்டு நேபுகாத்நேச்சர் சென்று விட்டார். ஐயா, இவர்கள் எல்லோரும் பாபிலோனிலே சிறைப்பட்டு கிடக்கிறார்கள். பாபிலோனிலே சிறைப்பட்டு கிடந்த இந்த ஜனங்களை நோக்கி கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக அவர்களுக்கு பேசிய நல்ல வார்த்தைகளை கேளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொள்ளுங்கள், என்னை நோக்கி நீங்கள் அப்பொழுது விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, ஐயா, நீங்கள் ஒருவேளை தவறு செய்து உங்களுடைய கீழ்ப்படியாமையினாலே, உங்களுடைய தவறுகளினாலே நீங்கள் அகப்பட்டு வேதனைப்பட்டு ஒருவேளை சிறைப்பட்ட அனுபவத்தில் இருக்கலாம். நீங்களோ, உங்கள் பிள்ளைகளோ, அல்லது உங்கள் குடும்பமோ, அல்லது உங்கள் தொழிலோ ஊழியமோ கூட ஒருவேளை சிறைப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். இன்று கர்த்தருடைய வார்த்தையின்படியே நீங்கள் கர்த்தரை நோக்கி, நீங்கள் அவரோடு கூடி அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க முடியும். அப்பொழுது அவர் என்ன செய்ய முடியும்? என்னை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் சொல்லுங்க, கர்த்தாவே, எங்களுடைய முழு இருதயத்தோடு தேடுகிறோம் சுவாமி. தகப்பனே, உம்மை எங்களுடைய முழு இருதயத்தோடு தேடுவதற்காக உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஐயா, உம்மை கண்டுபிடிக்கும்படியாக, நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்கும்படியாக, எங்களுடைய சிறையிருப்பில் இருந்து, எங்களுடைய ஆபத்தில் இருந்து, கஷ்டங்களில் இருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்காக உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறோம். நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறோம் சுவாமி. அப்படியே சொல்லி ஜெபிங்க. ஐயா, உம்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் குடும்பத்திற்காக, ஐயா, எங்கள் தொழிலுக்காக, எங்களுக்கு இருக்கிற பல்வேறு வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்கள், கடன்களுக்காக உம்மையே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொன்ன தேவன், எங்களுக்கு நீர் செவி கொடுக்கிறீர், அதற்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எசையா 30:19 சொல்லப்பட்டபடி, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேம்
எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். கர்த்தாவே, நான் சமூகமே எங்களுக்கு எருசலேம் ஐயா. உம்முடைய சமூகத்திலே இந்த நடுராத்திரியிலே கூடி வந்திருக்கிற எங்களுக்கு உம்முடைய சமூகம் தான் எருசலேம். நாங்கள் அங்கே வாசமாயிருக்கிறோம், அங்கே கூடியிருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை பார்த்து உம்முடைய வார்த்தையின்படியே நீ இனி அழுது கொண்டிராய் என்று சொல்லுகிற ஐயா, உம்முடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு நீர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே எங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வீர் என்று வாசிக்கிறோமே. கர்த்தர் மறு உத்தரவு அருளி செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. எங்கள் தகப்பனே, எங்களுடைய பாடுகள், எங்களுடைய துன்பங்கள், துயரங்கள் மிகவும் பெரியதாய் இருக்கிறது ஐயா, மிகவும் பெரியதாய் இருக்கிறது ஐயா. எந்த மனிதனாலும் எங்களை காப்பாற்ற முடியாது, எந்த இயக்கங்களினாலும் எந்த அரசாங்கத்தினாலும் எங்களை காப்பாற்ற முடியாது. எங்களுக்கு இருக்கிற கொடுமைகள், எங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் மிக அதிகம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இனி நீ அழுது கொண்டிராய் என்று சொல்லுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக உருக்கமாய் இறங்கி எங்கள் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறதற்காக நன்றி சுவாமி, நன்றி சுவாமி ஐயா. முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த இரவு வேளையிலே கர்த்தர் இறங்குவீராக எங்கள் பிள்ளைகளுக்காக. ஆகாரின் அழுகுரலை கேட்ட எங்கள் தெய்வமே ஐயா, ஆகாரின் அழுகுரலை கேட்டு ஆகாரே என்று நீர் சத்தமிட்டு கூப்பிட்டீரே. அவள் எல்ரோயி என்று உமக்கு பதில் கொடுத்து ஐயா, உம்முடைய சமூகத்தில் அவள் கேட்டுக்கொண்ட காரியங்களுக்கு உம்முடைய இரக்கத்தை பெற்றுக் கொண்டது போல உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். எங்களுடைய அழுகுரல் உம்முடைய சமூகத்திலே கேட்கிறதற்காக நன்றி. எங்கள் தேவனே, நீர் எங்களை பார்த்து, எங்கள் சகோதரிகளை சகோதரர்களை பார்த்து இனி நீ அழுது கொண்டிராய் என்று சொல்லுகிற நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் இனி அழுது கொண்டிருப்பதில்லை, இவர்கள் இனி அழுது கொண்டிருப்பதில்லை. எப்படி அந்த அன்னாள், அந்த அற்புதமான ஒரு நாள் ஜப வேளைக்கு பிறகு அவள் துக்கமுகமாய் இருந்ததே இல்லை என்று வாசிக்கிறோமே, அப்படியே இவர்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் இன்றே இப்பொழுதே மாறுகிறதற்காக நன்றி சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். சங்கீதக்காரன் 34:4 சொன்னது போல, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொன்னது போல, கர்த்தாவே, உம்மை நோக்கி தேடுகிற எங்களுக்கு நீர் செவி கொடுக்கிறீர், செவி கொடுக்கிறீர் சுவாமி. அன்று சங்கீதக்காரனுக்கு மாத்திரமல்ல, இன்றும் நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நீர் எங்களை எல்லா பயத்திற்கும் ஐயா, எங்களுடைய எல்லா பயத்திற்கும், ஐயோ நாளை என் பிள்ளைகளுக்கு என்ன ஆகுமோ, என் குடும்பத்திற்கு என்ன ஆகுமோ, நாளை என் தண்டல்காரர்கள் வந்து என்ன கேட்பார்களோ, எப்படி மிரட்டுவார்களோ என்று கலங்கி தவிக்கிற எங்களுடைய எல்லா பயத்திற்கும் எங்களை நீங்களாக்கி நீர் மீட்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமென் ஆண்டவரே. ஐயா, செங்கடலை போன்ற மகா பெரிய பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்து நாங்கள் தப்பிக்கவே முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும், ஒருவேளை எங்கள் சூழ்நிலை அப்படியாய் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து செல்லவே முடியாத சூழ்நிலையோடு காணப்பட்ட அந்த செங்கடலை போல இருந்தாலும் நாங்கள் விசுவாசிக்கிறோம், இன்று எங்களுக்காக அன்று செங்கடலை இரண்டாக பிளந்து ஜனங்களை கரை சேர்த்த எங்கள் தேவ வல்லமை இன்றும் எங்களுக்காக செயல்படும் என்று விசுவாசிக்கிறோம். நீர் வனாந்திரத்திலே வழியையும் ஐயா, அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக ஐயா, நீர் செவி கொடுக்கிறதற்காக நன்றி, நன்றி சுவாமி. எல்லா பயத்திற்கும், இருதயத்தின் நடுக்கங்கள், வேதனைகள், ஐயோ நாளை என்ன நடக்குமோ, என் பிள்ளையின் திருமணத்தை, பிள்ளையின் காரியங்களை நான் எப்படி நடத்துவேன் என்று பயந்து கொண்டிருக்கிறேன், நாளை இந்த காரியங்களை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் என்று பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஐயா, நீர் இறங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. 4-5 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி, கர்த்தாவே, சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு ஐயா. உம்மிடத்திலே நாங்கள் இப்பொழுது மனமகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொண்டோம். அதற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எத்தனை துன்பங்கள் சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி ஐயா, எத்தனை குழப்பங்கள் சீறிக்கொண்டு ஒருவேளை யோர்தானை போல கரை புரண்டோடி எங்களை நோக்கி வந்தாலும் சரி, உம்மிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம் சுவாமி. நன்றி தகப்பனே. நாங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் ஐயா, நாங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எங்கள் பாரங்களை எல்லாம் உம்முடைய சமூகத்திலே வைக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம்.
கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஐயா, நீர் எங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய வழியை கர்த்தாவே உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். உம்மீதே நம்பிக்கையாய் இருக்கிறோம் கர்த்தாவே. நீரே அதை வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறீர். நன்றி சுவாமி, நீரே அதை வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறீர். ஐயா, சாவிதரசன் சொன்னது போல 37:5 வசனத்திலே உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஆமென் ஆண்டவரே, உம்மீதே நம்பிக்கையாயிருக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் விடுவிக்கும்படியாய், அவர்களுக்காக காரியத்தை கர்த்தரை வாய்க்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா எரிகோ மதில்களும் உடைக்கப்படும்படியாய் ஐயா, இவர்களுக்கு விரோதமாய், இவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், இவருடைய கையின் பிரயாசங்களுக்கு, தொழிலுக்கு ஐயா, இவருடைய ஊழியங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளும் தன்னாலே விழுந்து தரைமட்டமாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே. ஏன்னா கர்த்தாவே, நீர் அதை வாய்க்க பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறீர் ஐயா. அந்த பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்கள் சுவாமி. உம்முடைய சமூகத்திலே மனமகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள். உம்முடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு மனமகிழ்ச்சியாய் இருக்கிற இவர்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை என் தேவனே நீர் நிறைவேற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின்படியே ஐயா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன உம்முடைய நல்ல வார்த்தைகளின்படி ஐயா, ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று சொன்னீங்களே, தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொன்ன நல்ல வார்த்தையின்படியே இந்த நடுச்சாமத்தில் வந்து உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீதி செய்யும்படி என் தேவனாகிய கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென் ஆண்டவரே, நீர் சொன்ன ஊமையின்படியே ஐயா, மத்தேயு 7:9-10 உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்ப கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது ஐயா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொன்ன உங்களுடைய நல்ல வார்த்தைகள் இன்று இந்த பிள்ளைகளுக்காக, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அது நிறைவேறுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பொல்லாதவர்களாகிய மனிதர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது எங்கள் தேவனே, எங்கள் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருக்குமாரனையே எங்கள் மீது அன்பு கூர்ந்து கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக அவர் ஜீவனை விடவும் இரத்தம் சிந்தவும் காயப்படவும் அவரை அனுமதித்தீரே, கொடுத்தீரே சுவாமி. இப்பொழுதும் தகப்பனே, நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற நன்மையானவைகள் எல்லாவற்றையும் நிச்சயமாய் நீர் கொடுக்கிறீர். இப்பொழுதே அது தொடங்குகிறது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளும் மீதும் இறங்கி வரும்படியாய், இதை கேட்டுக்கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய காருண்யம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். என் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் உடைக்கப்படும்படியாய். ஆமென். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஐயா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உடைய பிள்ளைகளை வெற்றி சிறக்க செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தடைகளை எல்லாம் உடைத்து போடும்படியாய், பிசாசின் வல்லமைகளை நிர்மூலமாக்கும்படியாய் உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் என் தேவனாகி கர்த்தரே யுத்தம் பண்ணும்படியாய், கர்த்தருடைய சமூகமே இவர்களுக்கு முன்பாக கடந்து செல்லும்படியாய், ஒவ்வொரு நாளும் ஐயா அதிகாலையில் இவர்கள் எழுந்து செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய கரம் இவர்களோட கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கடந்து செல்லுகிற பிள்ளைகளுக்காகவும், தொழிலுக்காகவும், பல்வேறு காரியங்களுக்காகவும் கடந்து செல்லுகிற இவர்களோடு உம்முடைய சமூகம் முன்பாக கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பிரச்சனைகளோடு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஐயா, பிரச்சனையின் மத்தியில் ஒருவேளை தானியேல் சிங்க கபியிலே கிடந்தது போல ஐயா, அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஐயா நெருப்பு சூளையிலே கிடக்கும் போதும் கர்த்தருடைய தூதனாய் அங்கே அவர்கள் மத்தியிலே உலாவினது போல கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்காக நீர் எழுந்தருளும்படியாய் மோசே கேட்டுக்கொண்டது போல என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்காக, இவருடைய காரியங்களுக்காக, இவர்களுடைய போராட்டங்கள், உபத்திரவங்களுக்காக கர்த்தர் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். சத்துருக்கள் சிதறடிக்கப்படும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்காக எழுந்தருளுவீராக. நன்றி செலுத்துகிறோம். அப்படியே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ரோமர் 8:32 சொல்லப்பட்டிருக்கிறபடி எங்கள் அன்பின் ஆண்டவரே, நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை, ஒரே பேரான குமாரனை ஒப்புக் கொடுத்து
கொடுத்தீரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. நீர் அவரே உம்முடைய குமாரனையே ஒப்பு கொடுத்த நீர் மற்ற எல்லாவற்றையும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற, நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிற, எங்களுக்கு தேவையாயிருக்கிற எல்லாவற்றையும் நீர் செய்யாமல் இருக்கிறது, அருளாமல் இருக்கிறது. எப்படி? நீர் நிச்சயமாய் அருளுகிறீர், நிச்சயமாய் எங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறீர், எங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறீர். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற நல்ல தேவனாய் நீர் எழுந்தருளிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அருமையான பிள்ளைகளை, இவருடைய குடும்பத்தை உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவனாகி கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் நடக்கும்படியாய் டாடி உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இவர்கள் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் இவருடைய வாழ்க்கையிலே காணும்படியா ஒவ்வொரு நாளும் அற்புதத்தின் நாளாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அற்புதமான ஜெப வேளை மற்றும் காலையில் அதிகாலையில் உங்களுக்காக தினம்தோறும் கொடுக்கிற வேதாகம தீர்க்க தரிசனங்கள், இந்த பாகங்களை தவறாமல் கவனியுங்கள். காலை நேரத்தில் வருகிற அந்த செய்தியும் இந்த இரவு நேர ஜெபமும் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வரும், பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழுவீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த செய்தியை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ண, அதாவது மீடியாக்களில் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப்களிலும் மற்ற கான்டாக்ட்ஸ்களிலும் ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள். அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக தந்தருடுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழுவீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென்.